Hi students, I am Dilip Babu, Samachar Max class 12th, chapter 4, example 4.22. If cos x, cos inverse x plus cos inverse y plus cos inverse z equal to pi. ஸோ பார்த்தீங்கன்னா 0 to 1 இருக்கக்கூடிய இந்த வேரியபிள் லிமிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் ஷோ தட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சொல்லிட்டு இந்த வேல்யூ ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். லெட் இந்த வேல்யூவில் ஃபஸ்ட்டு வேல்யூவை நம்ம எக்ஸு இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவை நம்ம ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ இப்போ நமக்கு இன்வர்ஸு ஆர்ஹெச் சைடில் இருக்குது, அதை அப்படியே நம்ம எல்ஹெச் சைடு மாற்றுறோம். அப்போது காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒன்லி எக்ஸ். அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறது இதோ beta equal to cos inverse y. So cos beta equal to y. இந்த பார்ட் எடுத்தாச்சு. அடுத்தது இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கிறோம். cos inverse x plus cos inverse y plus cos inverse z equal to pi. ரைட், இப்போ எக்ஸும் ஒய் மட்டும் எல்ஹெச்எஸ் வச்சுட்டு இசட்டை மட்டும் ஆர்ஹெச்எஸ்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போது காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் இசட். செகண்ட் பார்த்திங்கன்னா இதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். இந்த பாருங்கள், காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ஃபா ப்ளஸ் இதுக்கு பீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் இசட். செகண்டு எல்ஹெச்எஸ் சைடும் ஆர்ஹெச்எஸ் சைடும் டேக்கிங் காஸ் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடுமே காசு எடுத்துக்கலாம். டேக்கிங் காஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஓப்பன் ப்ராக்கெட் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் இசட். ரைட், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுடைய இந்த பார்ட்டை ஸோ ரெண்டு பெரிய பாக்ஸ் போட்டு வச்சுருவோம். ரைட், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிற ஃபார்முலா தெரியும். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா தென் சைன் பீட்டா. காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு தெரியும், இதோ பாருங்கள் எக்ஸ். காஸ் பீட்டாவோட வேல்யூ ஒய். இப்போ அந்த ரெண்டு வேல்யூமே நம்ம இங்கே யூஸ் பண்ணிடலாம். எக்ஸு இன்ட்டு ஒய் மைனஸ் சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ தெரியாது. ரைட், இப்போ இதோ இருக்கு இல்லைங்களா, இந்த வேல்யூவே யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதோ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே ஆல்ஃபா இருக்கிறத கன்சிடர் பண்ணால் இது ஆப்போசிட்டு அட்ஜசன்ட் சைடு, இது ஹைப்போடெனஸ். இப்போ காஸ் ஆல்ஃபா அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ். அப்போ இங்கே எக்ஸ் இங்கே இருக்கும், 1 இங்கே இருக்கும். இப்போ ஏபி ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். இப்போ ஏசியோட வேல்யூ 1 மைனஸ் எக்ஸு. இப்போ ஏபி மட்டும் வேணும்னா ரூட்டு போடலாம். அப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இதிலேருந்து நமக்கு சைன் ஆல்ஃபா வேணும், ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ். அப்போ ஆப்போசிட் எது வேல்யூ வந்துருக்கு, ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். டினாமினேட்டரில் 1 வரும். ஸோ அப்போ அந்த வேல்யூ வேண்டாம். அப்போ காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு தெரியும், ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதேமாதிரி பீட்டாவுக்கும் போடலாம், ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். காஸ் ஆல்ஃபா பீட்டா இந்த பாருங்கள், அதனுடைய வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த வேல்யூ இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். காசு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் இசட். ஸோ இப்போ இதுக்கு காஸ் 180 மைனஸ் தீட்டா. காஸ் 180 மைனஸ் தீட்டா அப்படின்போது மைனஸ் காஸ் தீட்டா. தீட்டாங்கிறதுல நமக்கு என்ன இருக்குது, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் இருக்குது. அந்த வேல்யூ அப்படியே போட்டுக்கலாம். ஈக்குவல் டு எக்ஸு ஒய் மைனஸ் ரெண்டுமே ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். காமன் ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்,
cos inverse xனா நமக்கு ஃபார்முலா தெரியும். தோ cos inverse x equal to x. நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸுங்கிறதுல என்ன இருக்குது, z இருக்குது. அப்போது மைனஸ் cos inverse xனா இது ஒரு x இல்லையா, அதனால் z ஈக்குவல் டு xy மைனஸ் ரூட் ஆஃப், இது ரெண்டுமே ரெண்டு ஃபேக்டராக இருக்குது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ்ஒய்ன்றது பாசிட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் மட்டும் இந்த பக்கத்தில் வந்துடலாம், நெகட்டிவ் மாறிட்டு வரும். அப்போ மைனஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் ஆஃப். ஸோ இதை ஆர்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இப்போ இங்கே மைனஸ் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துக்கலாம். எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் y square plus x square y square plus 1. இப்போ ரெண்டு சைடுமே மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ நமக்கு இந்த ரூட்டு கேன்சல் ஆகுனா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போது எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் square y square plus 1. ஸோ இப்போ நமக்கு இதுக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா, ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல். ஸோ இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குது, a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலேட் இருக்குது. a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட்டு கேன்சல் இல்லையா, பேலன்ஸ் மட்டும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இப்போ அந்த ஸ்கொயர் உள்ள வந்தது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xyz ப்ளஸ் z ஸ்கொயர். RHS சைடு இருக்கக்கூடிய இந்த வேல்யூ கம்ப்ளீட்டாக LHS சைடு மாற்றிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. பாசிட்டிவ் தென் நெகட்டிவ் கேன்சல், பேலன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ப்ளஸ் 2xyz மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. x square plus y square plus z square plus 2xyz positive converting into RHS side போனால் நெகட்டிவ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 0 வந்தது இல்லையா, ஸோ நெகட்டிவ் போனால் பாசிட்டிவ் ஆகிட்டு வரும்.